உலகிலே வாழுகிற பொழுது ஆரோக்கியமான நற்வளத்தையும் நற்சுகத்தையும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அகிலத்தில் யாவருக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அமைதி நிறை அன்னையர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வ பரகாத்துஹு. புனிதமிகு இந்த வெள்ளி மேடையில் ஜும்ஆ தினத்தில் இன்றைக்கு நாம் தேர்ந்து தெளிவடைகிற விஷயம் புத்தாண்டு திண்டாட்டங்கள். 2025 வழியனுப்பி 26 அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த சமூகம் சில விஷயங்களை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மிடத்தில் பரவலாக பரவி கிடக்கிற மண்டி கிடக்கிற மாயைகளில் இந்த புத்தாண்டும் ஒன்று. உலகம் இந்த புத்தாண்டை பலவிதமாக கொண்டாடி மகிழலாம். இந்த புத்தாண்டிலே பல அனாச்சாரங்கள், துணியங்கள், ஹராமான விஷயங்கள் அனைத்தும் அரங்கேறலாம். ஆனால் இஸ்லாத்தின் நெறிமுறைப்படி, இஸ்லாத்தின் கோட்பாடின்படி அதனது தூய வடிவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கிற நாம் இதை எப்படி நாம் சிந்திக்க வேண்டும்? அல் குர்ஆனின் வழியிலும் அண்ணல் நபி மொழியிலும் இதை நாம் இன்றைக்கு அலசி ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல விஷயத்தை பேசவும் பகிரவும் அதை குறித்து சிந்திக்கவும் வருங்காலத்தில் செயலாற்றிடவும் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் என் குடும்பத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அல்லாஹ் நலவான காரியத்தை அருள்பாலிக்கட்டும். திண்மையான காரியத்தை தவிர்த்தும் தடுத்தும் வாழ்ந்திட அருள் புரியட்டும்.